முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அணியில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் இணைந்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாங்களும் தினம் போய் உட்கார்ந்துட்டு வர்றதா எங்களுக்கு வேலை. ஆக இப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க போனா கட்சி போயிருமா இல்லையா? திமுக காரன் வந்துருவாங்கன்னு சொன்னா திமுக வர்றதை பத்தி கவலையில் நாங்க தான் முதலமைச்சர் வருவோம், நாங்க தான் பொதுச்செயலாளர் வருவோம். இவரும் வேட்பாளர் ஆர்கே நேரில் அதிமுக இல்லையா? நீங்க நிக்கிற நீங்க கட்சியில் உறுப்பினரா? ஸ்டேட்மெண்டே பெட்ரோல் கமிஷன் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. நீ யாருமே தேர்தல் கமிஷன் நீ எப்படி துணை போய் சொல்றானே அம்மா போட்டாங்களா? நீ உறுப்பினரா? ஆகவே சட்டத்தை மீறி அதிமுக விதிமுறை சொல்லி திருப்பரந்து தெரிவிக்கப்படுகிறது. தொகுதியை போட்டு ஜோக்கர் சரி காசு கொடுத்துலாம் சிரிக்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வரலாறு வந்து நம்ம சொன்ன ஆதரத்தினர் எனக்கு எப்படி யாரு எனக்கு கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தற்பொழுது அதிமுகவில் இருந்து பிரிந்து 2 அணிகளாக அதிமுக செயல்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவில் இருந்து பிரிந்த 2 அணிகளுக்கும் புதிய பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அணியில் பல்வேறு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக இணைந்து வருகிறார்கள். தொடர்ந்து திரு ராஜ கண்ணப்பன் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அமைச்சர் எதிர்த்த ரூம்ல மதுசூசனை அமைச்சர் ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டார். தினம் என்னை வந்து வாப்பா தொகுதிக்கு அதை செய்ய இதை செய்ய. 3 துறைகள் என்கிட்ட இருந்துச்சு, பொதுப்பணித்துறை, மின்சார, நெடுஞ்சாலைத்துறை. ஆக மிகச்சிறந்த ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த தொகுதிக்கு சொந்தக்காரர், மண்ணின் மைந்தர். ஆர்கே நகர்ல அதிமுக காரனே கிடையாதா? எதுக்கு நீ நிக்கிற? நீ என்ன கட்சியில் உறுப்பினரா? 5 வருஷத்து பதவியை கொடுக்க முடியாது சட்டத்திட்டம் போட்டுக்கிட்டு நீ முதல் நாளே வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு மறுநாளே துணை பொதுச்செயலாளர் போட்டுக்கிட்டு அப்புறம் போயிருந்தா நீ எப்படி நிப்ப? நீ கேட்டு எலெக்ஷன்ல. ஆகவே தேர்தலில் வந்து பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும்னா நடக்காது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு திமுக தான் எதிரி, போட்டி திமுக தான். நான் எல்லாம் சர்வே பண்ணிட்டேன். ஆர்கே நகர் தொகுதி எனக்கு தெரியும். நான் போகாத இடம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நிச்சயமா ஜெயிப்போம். மதுசூதனை ஜெயிக்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் ஜெயிக்கிறது. நோக்கமே வந்து யாரையும் இழிவுபடுத்துவதில்லை. ஒரு குடும்பத்திலிருந்து இந்த அதிமுகவை மீட்டு எம்ஜிஆர் கால தலைவர்களும் அதிமுகவுடைய அம்மா கால தலைவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் முன்னிலை எடுத்து செல்கிறார். அவரோடு இணைந்து இந்த கட்சியை காப்பாற்றுவதுதான். இதுதான் எங்க நோக்கம். பதவியெல்லாம் அப்புறம் பதவிக்காக நாங்க வரல. நாங்க எல்லாம் பார்த்த பதவி சிதம்பரத்துக்கு எதுக்கிறது மாத்திரம் நாங்க வேணும் சீட்டு கொடுக்க கூடாதா? எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு தெரியும். அவர் சீட்டு கொடுத்தா போட்டிக்கு வருவாரு. நானா போட்டிக்கு வரேன்? சசிகலாவுக்கு போட்டியா நான் வந்துடுவேன் சிஎம். சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு சிதம்பரத்தை இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஜெயிச்சேன், என்ன இல்லைன்னு அறிவிச்சாங்க. ஐயா நீங்க நிக்க வேண்டிய சிதம்பரத்தை எடுத்து அன்னைக்கு மாத்திரம் என்ன பள்ளிக்கடாவை பயன்படுத்துறீங்க? ஆகவே ஜெயிக்கிறதுக்குன்னா ஒரு ஆளு, பதவிக்கு வர்றதுக்கு ஒரு ஆளா? ஆக இந்த குடும்பம் தான் இந்த கட்சியை கெடுத்து. இந்த இன்னைக்கு சொல்றேன், இனிமே இந்த கட்சி நல்லா வந்து அன்னைக்கே போர்படி உயர்த்தினேன். சுதாகரன் பிள்ளை எடுக்கும் போது என்னை வந்து அடுத்து என்ன கட்சி விட்டு பொருளாதார பதவி விட்டு நிற்கினாங்க. தயவு செய்து எடுக்க அம்மாட்டே சொன்னேன். 20 வருஷம் இருக்குமா உங்களுக்கு அரசியல்? நீங்க இவரை போடுறீங்க. நேருக்கு பேசுறாள். நான் அம்மாட்ட வந்து பயந்தே பேசுறேன். அண்ணனாவது கொஞ்சம் யோசிப்பாரு. அம்மாட்ட பேசுறது நான் பேசுறது யோசிச்சதே கிடையாது. அவர் கொஞ்சம் எப்பவுமே அமைதியா போவார். நேரே பேசியிருக்கேன். என்ன கணப்பன் இப்படி சொல்லியிருந்தாங்க. ஆமா நீங்க 20 சென்ட் எடுக்க வேண்டிய முடிவு இப்ப எதுக்கு அந்த குடும்பத்தை இருக்கிறீங்க? என்ன தோத்து போச்சு கட்சி. காரணம் என்னன்னா இவங்களை கொண்டாடுனாலதான் கட்சி தோத்து போச்சு. ஒண்ணு தரல. நாங்க நல்ல செய்யல. எவ்வளவு செஞ்சோம் கட்சிக்காரனுக்கு. ஆகவே மதுசூதனன் ஜெயிப்பது உறுதி. ஏன்னா அவர் தான் நல்ல மனிதர். திமுக வந்து இப்ப ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. திமுக வந்து இப்ப எங்களுக்கு 2வது எதிரி வந்து திமுக தான். ஸ்டாலின் சொல்றார் அதிமுக 95% தொண்டை நான் 2 மாசம் கணக்கெடுத்துட்டேன். பூரா பேரும் இங்கதான் இருக்கிறான். அண்ணன் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தி அவர் தலைமையா இருக்கிறார். நாங்கெல்லாம் கூட இருக்கோம். தொண்டை பூரா அந்த கட்சியில எல்லா மாவட்டத்திலும் இங்கதான் இருக்கோம். அங்க இருக்கிறது மந்திரிகளும் அந்த எம்எல்ஏக்களும் அதெல்லாம் இருந்துட்டு போறாங்க. நாங்க அதை பத்தி ஜெயிச்சவொன்னு எல்லா பேரும் எங்க போறோம்னு தெரியும். அது அப்புறம் அதனால இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுக்கப்பட்டு 1,18,000 பேர் கட்சிக்காரன் பூரா அவ்வளவு ரெட்டலை சின்னத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வழி சொல்வாங்க. அதான் எங்களுடைய மெயின் நோக்கமே. அதான் இந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி வந்து ஜெயிக்கணும். திமுக வந்து வந்துட முடியாது. ஏதோ அதிமுக 2 பிரிவா போச்சு 3 பிரிவா போச்சுன்னா கிடையாது. ஒரு பிரிவு இந்த தேர்தலில் முடிஞ்சு போயிடும். அதனால அதிமுகங்கிறது ஒரே ஒரு கட்சி தான்.
அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முன்னிலைப்படுத்தி தலைமையேற்று செல்கிறார். அவரோடு இருக்க எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க, இந்த கொஞ்சம் நஞ்சம் ஒரு 5% இருக்கவனு வந்து சேர்ந்துருவாங்க. கட்சி ஒழுங்கா நடக்கும். திமுகவை எதிர்த்து உள்ளாட்சி தேர்தல் நாங்க தான் களம் காண்போம். மாவட்ட வாரியாக களம் காண்போம். எல்லா இடத்துலையும் எங்க பணி இருக்கும். ஆகவே அண்ணா திமுகவை யாரும் அழித்து விட முடியாது. அம்மா